செலவு ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்களா? அது என்ன செலவு ரசம் அப்படின்னா, இந்த ஊர்ல மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் போட்டு வைக்கிற ரசத்துக்கு பேர் வந்து செலவு ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உடம்பு சரியில்லாத டைமில் எடுத்தனால சிறு சிறு சொதப்பல்கள் மட்டும் இருக்கும். முசுமுசுக்க இலை கொஞ்சம், அப்புறம் வெள்ளை தூதுவளையோட இலைகள் கொஞ்சம், அப்பக்கோவையோட இலைகள் கொஞ்சங்க. அந்த டைமில் சளி பிடிச்சிருந்தனால தான் அந்த 3 இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. இதில் வந்து மிளகு, சீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து மல்லி இதெல்லாம் போட்டு வறுத்துக்கிட்டேங்க. வறுத்துட்டு அது கூடயே சேர்த்து சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தூதுவளை, முசுமுசுக்க, அப்பக்கோவை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டினாலும் ஓட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இடிக்கல்ல வச்சு நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கலாம். நான் எப்பவுமே வந்து இடித்து தான் எடுப்பேன். அன்னைக்கு வந்து உடம்பு சரியில்லாதனால ரசத்துக்கு வந்து தக்காளியும் கரைக்க முடியல, புளியும் கரைக்க முடியல. அதனால் மிக்ஸியில் போட்டு ஒட்டுக்கா வந்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நம்ம அரைச்சி எடுக்காமல் கரைச்சி ரசம் வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளித்து ஊற்றிட்டு நம்ம ரசம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். செலவு ரசம் நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். அன்றைக்கி ரொம்பவே உடம்பு சரியில்லைங்க. சரி ரசம் வச்சு குடித்து கொஞ்சம் சளியை வந்து போக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி அவசர அவசரமாக ரசம் வச்சனால டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. ஆனால் ரசம் வச்சு குடித்ததுக்கப்புறம் தான் ஜம்முன்னு இருந்துச்சு, சளியும் போச்சு.